ஹாய், லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இது. லஞ்சுக்கு வந்தோம். 16th டெக்கில் வந்து விஞ்சாமர் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பஃபே தான். மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் டின்னர் 3 வேளையும் பஃபே இருக்குது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அதனால் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு வந்தோம். அதை சுற்றி பார்க்குறதுக்கே வந்து தலை சுற்றிருச்சு. அந்தளவுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு வச்சுருந்தாங்க. சலட், அதுக்கப்புறம் வந்து சிக்கன், அதுக்கப்புறம் பாஸ்தா ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, டீசர்ட், குக்கீஸ், அதுக்கப்புறம் இந்தியன் ஃபுட்டும் எல்லா டைமும் வந்து லஞ்சுக்கும் டின்னருக்கும் இந்தியன் வெரைட்டிஸ் கண்டிப்பாக வச்சுருந்தாங்க. எல்லா டைமும் ஃபிஷ் கிரேவி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து தால், அப்பளம், ஊறுகாய் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லா மீல்லையுமே வந்து கண்டிப்பாக இந்தியன் ஃபுட்டு இருந்துச்சு. அண்ட் அதில் நான் வந்து என்ன கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு சிக்கன், ரைஸ் அண்ட் தால், அப்பளம் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணியிருந்தேன். டீசெண்டாகவே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. மற்ற ஐட்டம்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் சாப்பிட்றதுக்கு தான் வந்து எவ்வளோ தான் சாப்பாடு இருந்தாலும் நம்ம வயிற்றில் வந்து சாப்பிட்றதுக்கு இடம் இருக்கணும்ல. ஸோ ஓரளவு தான் நம்மளால் சாப்பிட முடிஞ்சுது. ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ட்ரை பண்ணோம். அண்டு நிறைய நடக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம சாப்பிட்றது பிரச்சனை கிடையாது. நடந்து அந்த கேலரிஸ்லாம் பர்ன் பண்ணிடலாம். மெயினாக க்ரூஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான். எவ்ரி டைம், எனி டைம் உங்களுக்கு எப்போல்லாம் பசிக்குதோ நீங்கள் போய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் வந்து டீசர்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன். பட் ஆனால் எல்லாத்தையும் சாப்பிட முடியல. கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதோடு வந்து எடுத்து வச்சாச்சு. அண்ட் அன்றைக்கி சைலவே பார்ட்டி இருந்துச்சு ஒரு 3:30 போல். அண்ட் சாப்பிட்டுட்டு அங்கே வந்து ஃபுல்லாக எல்லாருமே வந்து மேலே டெக்கில் தான் இருந்தாங்க. பூலில் தான் இவங்களுக்கு எல்லாமே பூல் தான். ஃபுல்லாக பூலில் தண்ணியில் விட்டானா அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே உக்காண்ட்ருந்தோம். ஆனால் வெயில், நல்ல வெயில், செம்ம வெயிலாக இருந்தது. நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஃப்ளாரிடாலேயும் இருக்குது. நாங்கள் வந்து ஃப்ளாரிடாவில் போய் போட் இல்லை நாங்கள் பண்ணது. நாங்கள் இங்கேருந்து பார்த்திங்கன்னா வெர்ஜீனியாவிலேருந்து நாங்கள் நியூ ஜெர்சி போயிட்டு அங்கே தான் நாங்கள் வந்து போட் இருந்துச்சு. அங்கே போய் தான் நாங்கள் போனோம். ஏன்னா டோன்ட் வாண்ட் டு ட்ராவல் ஃப்ரம் ஹியர், ஃப்ளைட் எடுத்து போக வேணாமே அப்படிங்கிறதுனால. இங்கேருந்து நியூ ஜெர்சிலேருந்து ஃபஸ்ட்டு போர்ட் நம்மளுக்கு எங்கேன்னு பார்த்திங்கன்னா ஃப்ளாரிடாவில் போர்ட் கார்னவரல், அங்கே தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. அங்கே 2 நாள் ஆகும். இங்கே நாங்கள் வந்து என்றைக்கு ஃப்ரைடே வந்து கிளம்பணும். ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே, சண்டே தான் வந்து அங்கே ரீச் ஆகும். அங்கே ரீச் ஆகிட்டு அங்கே வந்து எங்களுக்கு ஒரு 5 hours தான் வந்து டைம். 5 to 6 hours அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்ம வந்து அங்கே எல்லாமே இறங்கி போயிட்டு பார்த்துட்டு திரும்ப வந்துடணும். சீக்கிரமாக வரலன்னா நம்மளை விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. அண்ட் ஒரு வழியாக நம்ம இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து பார்ட்டிக்கு ரெடியாக